ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் எதை பற்றினா, இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி. பௌர்ணமி வந்துட்டு இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து தொடங்கியிருக்குதுங்க பௌர்ணமி. ஸோ இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு காலையில் 10:30 மணி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு பௌர்ணமி. ஸோ டைமிங்ஸ் தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பௌர்ணமியில் நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் பணம், பொருள், செல்வாக்கு எதுனாலும் கேட்கலாம். ப்ளஸ் நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சிங்களோ அதை அப்படியே நடத்தி காமிக்கிற ஒரு சீக்ரெட்டான பவர்ஃபுல் மெத்தடுங்க இது. அவசியம் வீடியோ ஃபுல்லாக கரெக்டாக பாருங்கள். ப்ரொசீஜரை அது கரெக்டாக பண்ணணும். அதனால் கரெக்டாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே. அதனால் அது கரெக்டாக பார்த்து அது பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 1ஆம் தேதி அன்னைக்கு வருது. 31ஆம் தேதியோட நீங்கள் பேர் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. இன்னும் ஒரு உங்களுக்கு 4 டேஸ் தான் டைமே இருக்குது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். பஞ்சமி நவமூலிகைனா என்ன, அதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லா தெரியும். சப்போஸ் நீங்கள் வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது, இது நானும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், எனக்கும் பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்பினாலே போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு கண்டிப்பாக அனுப்புங்க. சரிங்களா? ஒரு சிஸ்டர் நேற்று சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அம்மாவே வந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு மிராக்கிளும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னது அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொல்கிற அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. எங்கள் பையனுக்கும் காலேஜ் அட்மிஷனுக்கு கேட்டிருந்தேன், பிஜிக்கு. அவன் ஆசைப்பட்டபடியே அவன் கேட்ட காலேஜ்லேயே நல்லபடியாக அட்மிஷன் கிடைச்சிச்சு சிஸ்டர். 18ஆம் தேதி போய் ஜாயின் பண்ண போகிறோம், கூட்டு போகிறோம். வராகமூர்த்தி ஐயாக்கும் வராகி அம்மாவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சிஸ்டர். அவன் நல்லா படிக்கணும்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க சிஸ்டர். நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தம்பிக்காக வேண்டி நீங்கள் அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த பையன் நல்லா படிக்கணும், நல்லா ஃபஸ்ட்டாக வரணும், அவர் நல்லா இருக்கணும், அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பஞ்சமியில் நடக்க இந்த மிராக்கள் அத்தனை பேர்த்துக்கும் போய் சேரணும். ஒரே பஞ்சமியில் மிராக்கள் காமிக்கிறதுங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டே இருக்கோம். இது அத்தனை பேர்த்துக்கும் போய் சேரணும், நிறைய பேர் நல்லா இருக்கும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, வராகமூர்த்தி சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள், அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான மெத்தட் என்னென்னா, இது வந்துட்டு பௌர்ணமிக்கு பௌர்ணமி நம்ம செஞ்சு வைக்கணுங்க. ஒரு பௌர்ணமிக்கு மட்டும் நீங்கள் இதை செஞ்சால் போதும். இப்படி செய்கிற இந்த முறைக்கு வந்துட்டு ஒரு சில பொருட்களும் நமக்கு தேவைப்படுது. என்னென்ன மாதிரி பொருட்கள் அதுக்கு தேவை அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ப்ளஸ் இது என்னென்னா, இந்த முறை வந்துட்டு நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பணம் காசு வேணும், நல்ல செல்வாக்கோட வாழணும், நகை நட்டாவது எங்கிட்ட தங்கணும். இன்னும் நிறைய பேர்த்துக்கு பேங்க்குக்கெல்லாம் நகை போயிட்டே இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த நகை நட்டு எங்கிட்ட தங்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும் நிம்மதியாக அப்படின்னு நினச்சா நீங்கள் இது ஒரு பௌர்ணமிக்கும் இதை செஞ்சாலே போதும்னு வந்து சொல்கிறாங்க. இது கூடவே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயம் நடக்கணுமோ அதையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி நம்ம வைக்க வேண்டியது இருக்குது. எப்படி இந்த முறையை முறையாக செய்யணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு சில பொருட்கள் எல்லாம் வேணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொருள் எல்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மண்பானை தான் நம்ம பயன்படுத்தணும். மண்பானை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சைஸ் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம குல்ஃபி ஐஸ்கிரீம்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன மண்பானை மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. கோல்டு காயின், அப்படி இல்லைன்னா வெள்ளி காயின், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி கோல்டு காயின் வெள்ளி காயின்லாம் இல்லை அப்படின்னா நார்மலாக நம்மக்கிட்ட பைசா வச்சுருப்போம்ல, ₹1 ₹2 நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பைசாவே போதுமானது. ப்ளஸ் இது கூட வந்துட்டு கோதுமைங்க. கோதுமை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். அந்த கோதுமை இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. கோதுமை கிடைக்காத பட்சத்துக்கு, கோதுமையெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி எடுத்து வச்சுக்கலாம். பச்சரிசி இருக்கும் இல்லையா, அந்த பச்சரிசியே வந்து போதுமானது. அப்புறம் வந்துட்டு சிவப்பு நிற பட்டு துணி. உங்கள் வீட்டில் வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் இந்த பட்டு சில்க் துணி ஏதாவது வச்சுருப்பீங்க, சில்க் துணின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அந்த பட்டு துணியே நமக்கு போதும். சிவப்பு நிறத்தில் அது இருக்கணும். சரிங்களா? அதுவே நமக்கு போதும். நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் முடிஞ்ச கடையில் கம்மி ரேட்டு தான் வரும், ரொம்ப கம்மி ரேட்டு தான். சில்க் துணி சொல்லி நீங்கள் கேட்டாலும் ரொம்ப கம்மி ரேட்டு தான் வரும். உங்களால் இன்றைக்கி வாங்க முடிஞ்சதுன்னா அது வாங்குங்க. ஏன்னா இதுக்கு பட்டு துணி அப்படிங்கிறது கொஞ்சமாச்சும் இந்த முறைக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறனால சிவப்பு நிற பட்டு துணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் சிவப்பு நிற துணி இல்லை, ஏன்னா சிவப்பு வந்து இதுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அந்த நிறம், அதனால தான் சிவப்பு சொல்லியிருக்காங்க. சிவப்பு இல்லைன்னா கூட நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு வெள்ளை பட்டு துணி, நம்ம கல்யாண வேட்டியெல்லாம் கூட வச்சுருப்போம், இல்லை குழந்தைங்களுக்கு எதுக்காவது பத்தாமல் போயிருக்கும் பட்டு துணி வாங்கி, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வெள்ளை கலரில் இருந்தாலும் பரவாயில்லை, வெள்ளை இல்லாமல் வேறு எந்த கலர் பட்டு துணியாக இருந்தாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
சரிங்களா? இது ஒரு விஷயம். அப்புறம் இது கூடவே வெள்ளை கலர் நூல்கண்டு, வெள்ளை நூல் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் சாதாரணமாகவே, அந்த நூல்கண்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சின்ன மண்பானை இருக்குது அதை எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல, அந்த மண்பானையை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனேயோ அல்லது வீட்டில் இருக்குன்னா அதை வந்துட்டு கோமியத்தால் கழுவணும். மாட்டு மூத்திரம் இருக்கு இல்லையா, அதால் வந்து நம்ம அதை சுத்தம் பண்ணணும், கழுவணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இமீடியட்டாக மாட்டு மூத்திரம் கோமியம்ங்கிறது கடையில் கிடைக்கும், கடையிலே வச்சுருப்பாங்க. வாங்கி கூட நீங்கள் பூஜை சாமான் கடையிலேருந்து வாங்கி க்ளீன் பண்ணலாம், அது ரொம்ப புனிதமானது. அப்படி அது கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீரால் அதை கழுவிக்கோங்க அந்த பானையை. சரிங்களா? கழுகி முடிச்சுட்டு இப்போது உங்கள் கையில் இருக்க அந்த வெள்ளி நாணயமோ அல்லது தங்க காசோ எது உங்கள் கையில் வச்சுருக்கீங்களோ அதை வந்து அதுக்குள்ளே போடணும். எதுக்காக இதை நம்ம போடணும்னா, பணம், காசு, செல்வாக்கு நமக்கு இந்த பௌர்ணமியில் செய்யும் போது நிறைஞ்சு வழியும், நிறைஞ்சு நம்மக்கிட்ட வந்து வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அது பெருகி வர்றதுக்காக உங்ககிட்ட இருக்க காசை வந்து இதில் நீங்கள் போடணும். பணம் காசு, வெள்ளி காசு, தங்க காசு இல்லாதவங்க சாதாரணமாக உங்ககிட்ட இருக்க ரூபாய் நோட்டையோ அல்லது ஒரு ரூபாய் காசையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை நீங்கள் வந்து அந்த பானைக்குள்ளே போட்டிருக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுதான் போடணும். அது போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது மேலே கோதுமை, நான் சொன்னேன் இல்லையா, கோதுமை 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். இல்லாதவங்க பச்சரிசி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கோதுமை பயன்படுத்தினா ரொம்ப நல்லது, முடிஞ்சால் கோதுமை யூஸ் பண்ணுங்கள். கோதுமை வந்து அதில் நம்ம போடணும். கோதுமை வந்து காரிய சித்தி கொடுக்கக்கூடியது நமக்கு, அதனால் கோதுமை பயன்படுத்திக்கோங்க. அதுக்குள்ளே கோதுமை போட்டாச்சு. இப்போது உங்களுக்கு உங்களோட விஷயம் எழுதி ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும், அதாவது நான் வந்து இது எனக்கு வேலை கிடைக்கிறதுக்காக தான் பண்ண போகிறேன், எனக்கு சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்காக தான் பண்ண போகிறேன், இல்லை நான் எதிர்பார்த்துருக்க பணம் எனக்கு வேகமாக வரணும் அதுக்காக பண்ண போகிறேன்னு நினச்சி கூட இதை நீங்கள் எழுதலாம். இப்படி எழுதி வச்சுருங்க. பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு உடனே ஹெல்ப்புக்கு வர்றது பார்த்திங்கன்னா சித்தர்களாக தான் இருப்பாங்க. அப்படியே சுற்றி சுற்றி நம்ம வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த சித்தர்களுக்குரிய மந்திரம் தான் இது. இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓம் யோக ஸ்வரூபயே வித்மகே தேஜஸ்வரூபயே தீமகி தன்னோ தேவ பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை ஒரு 7 வாட்டி சொல்லணும். அதாவது இந்த முறை பண்ணுறக்கு முன்னாடி நம்ம பானையில் அந்த காயின் கோதுமையெல்லாம் போடுறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே அந்த பானையை நம்ம சுத்தம் பண்ண உடனே எடுத்து கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு 7 வாட்டி நீங்கள் சொல்லணும். உங்களோட குரு யாராக இருந்தாலும் சரி, உங்களோட சித்தர் யாருன்னு நினச்சி நீங்கள் மனசில் வேண்டிக்கிட்டீங்களோ அந்த சித்தரை நினச்சி, குலதெய்வத்தை நினச்சி இந்த மந்திரத்தை ஒரு 7 வாட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன பொருளெல்லாம் அந்த பானைக்குள்ளே போட்டு முடிச்சுட்டு, அந்த ரெட் கலர் பட்டு துணி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் கோரிக்கையெல்லாம் எழுதி அந்த பேப்பர் முதற்கொண்டு அந்த பானைக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அந்த சிவப்பு நிற பட்டு துணியால் அப்படியே அந்த பானையை கட்டணும். பானை கட்டினா பானையோட அந்த வாய்ப்பகுதியை, நம்ம ஐஸ்கிரீம் எல்லாம் எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு அந்த வாய்ப்பகுதி தானே ஓப்பன் பண்ணுவோம், அந்த வாய்ப்பகுதியை வந்துட்டு நம்ம அந்த சிவப்பு துணியால் கட்டணும். வெள்ளை நூல் போட்டு, அதுக்காக வெள்ளை நூலுன்னு சொல்லியிருக்கேன், வெள்ளை நூல் போட்டு அதை கட் பண்ணணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு துணி இருந்தாலே போதுமானது. இப்போ இதை என்ன பண்ணுங்கள், மறுபடியும் கையில் வச்சுட்டு அதே மந்திரத்தை, அந்த சித்தர்கள் மந்திரத்தை மறுபடியும் ஒரு 7 வாட்டி நீங்கள் சொல்லணும். மனசில் உங்களுக்கு எந்த குரு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அவரை நினச்சி மனசார எனக்கு வந்து உதவி செய்யுங்கப்பான்னு நினச்சி நீங்கள் வேண்டுங்க. நம்மளோட வராகமூர்த்தி குரு சித்தரையா அவரை நினச்ச கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அவரே வந்து உங்களுக்கு இருந்து உதவி செய்வார். ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க இருக்காங்கன்றதை காமிச்சு கொடுப்பாங்க. நேரில் அவங்க தரிசனம் கிடைக்குமா இதை நம்ம செய்யும் போது. ஏன்னா இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இந்த முறை பண்ணும்போது அந்த சித்தர்கள் நேரில் வந்து நமக்கு காட்சி அளிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு கேட்குற விஷயம் மட்டும் நடக்காது. நீங்கள் எந்த சித்தரை அழைச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலுமே அந்த சித்தர்கள் நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்து அவங்களோட வாசத்தையோ அல்லது அவங்க இருக்கிறாங்கன்ற ஒரு நடமாட்டத்தையோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு உணர்த்துவாங்களாம். அவங்க நம்ம கூடவே இருந்து அதை செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் பௌர்ணமி முடியறக்குள்ளே இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செய்யணும். நாளைக்கு காலையில் 10:30 வரை உங்களுக்கு பௌர்ணமி இருக்குது. அதனால் வீடியோ பார்க்குறவங்க பௌர்ணமி முடியறக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சாலே போதும். இப்படி செஞ்சு நீங்கள் அதை அப்படியே பூஜை அறையில் வச்சுருங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். பீரியட்ஸ் டைம் இல்லாமல் சுத்தமாக நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம தான் இது செய்யணும். இப்படி பௌர்ணமியில் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்கு மறுபடியும் அந்த பழைய பானையவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம், பழைய துணியையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் இருக்கிற அந்த காசு, அந்த பானையெல்லாம் மட்டும் மறுபடியும் அந்த கோமையம் வாங்கி நீங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. காசையும் வந்துட்டு நீங்கள் பாலில் நினச்செடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. கோதுமை அரிசி இருந்துச்சுன்னா அதை கால்படாத இடத்துல வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து போட்டுருங்க. சரிங்களா? கோரிக்கை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி நீங்கள் எழுதி வைக்கலாம். அதில் இப்படி செஞ்சு ஒரு பௌர்ணமிக்கும் வைக்கிறது, அடுத்த பௌர்ணமிக்கு வரக்குள்ளேயே உங்களுக்கு அது நடந்துடும். ஒரு பௌர்ணமிக்கும் நீங்கள் வேறு விஷயத்த புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம்.
இவ்வளோ நன்மைகள் வந்து இதில் இருக்கனால தான் பௌர்ணமி அன்னைக்கு இது நமக்கு சித்தர்கள் சஜஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.